மேலே சுனிதான்னு ஒரு பொண்ணு மாட்டிகிட்டு இருக்காள்ல ஸ்பேஸில், அந்த பொண்ணை அவங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன், ஐயோ குழந்தை சாப்பிட்டாலோ வச்சாலோ அந்த ஸ்பேஸில் போய் மாட்டிகிட்டு இருக்காளே பகவானே அப்படி சொல்லி டெய்லி நான் அதைக்கு கூட நான் மற்றவங்களுக்கு நல்லது செய்வேன். எந்த ரூபத்திலாம் செய்யலாமோ அந்த ஒரு டெய்லி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட ஒரு நல்லது தான். இந்த இதை அனுப்பிச்சி விட்டீங்கன்னா கூட ஒருத்தவங்க பார்த்தாலும் நல்லது தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்துறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், ஒரு பவர் கிடைக்கும். குருச்சரணம். இதை கேட்குற நல்ல மனசு இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நினைக்கின்ற அருமையான அறிவுள்ள எனது செல்லங்கள் எல்லாரும் எல்லாவித நன்மைகளையும் பெற்று மற்றவர்களுக்கும் நன்மை செஞ்சு நிறுவனி வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று செட் பண்ணிக்கிறீங்க, செட் பண்ணிக்கிட்டு இது எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது வேணும்னு நினைக்கிறது எப்படின்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நினைவுகள் எப்படின்னா நம்மளுடைய தைரியத்தில் இருக்கிறோம். கட்டாய நம்பிக்கைங்கிறது ஒன்று இல்லாமல் அது வேஸ்ட்டு. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் வேஸ்ட்டு, என்ன நீங்கள் தவம் பண்ணாலும் வேஸ்ட்டு. ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் எதை பண்ணி என்ன பிரயோஜனம்? நம்பிக்கை தான் மூச்சு இல்லையா? அடுத்த மூச்சை எடுப்போங்க நம்பிக்கை இருக்கிறது, அது மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கு இல்லை? அந்த மாதிரி மூச்சு விட்டோம்னா உயிரோடு இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல நமக்கு இல்லை? யார்கிட்டயோ ஒரு இடத்துல நம்பிக்கை வைக்கிறோம், ஏதோ ஒன்று நம்பிக்கை வைக்கிறோம். அதனால் நாங்கள் சொல்லலை, கொஞ்சம் நம்பிக்கை வச்சு செய்யுங்க, புரிஞ்சுதா? இன்னும் ஒன்று, இதை நீங்களே வச்சுக்காதீங்க, கட்டாயமாக எல்லாருக்கும் அனுப்புங்க, தவறு கிடையாது, அது நல்லது, புரிஞ்சுதா? நம்மளையே வச்சுக்கணும்னு என்ன இருக்குது? எல்லாரும் கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இல்லையாங்கிறத பற்றிலாம் நான் கவலைப்படல. நீங்கள் அடுத்தவங்களுக்கு இதை நல்லதில் செய்யுங்க, ரொம்ப முக்கியம் கண்ணுங்களா. ஏன்னா உங்களால் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் யூ ஹேவ் டு கிவ். மேலே சுனிதான்னு ஒரு பொண்ணு மாட்டிகிட்டு இருக்காள்ல ஸ்பேஸில், அந்த பொண்ணை அவங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன், ஐயோ குழந்தை சாப்பிட்டாலோ வச்சாலோ அந்த ஸ்பேஸில் போய் மாட்டிகிட்டு இருக்காளே பகவானே அப்படி சொல்லி டெய்லி நான் அதைக்கு கொடுத்து அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அந்த மாதிரி உயிரோடு இருக்கவங்களை பற்றியும் கொஞ்சம் கவலைப்பட்டு நம்ம நல்லது பண்ணால் நல்லா இருக்கும் இல்லையா? இல்லை, அது மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன். சில பேர்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, எங்கள் அப்பா 84 இறந்து போயிட்டாரு, என்னால் அந்த சோகத்தை தாங்க முடியல. அப்படி சொல்லுவேன், ஐயா 84 இறந்தவனை பற்றி ஐயா கவலை, மேலே ஒருத்த மாட்டிட்டு இருக்காங்க. உலகத்தில் எல்லாரும் பார்டரில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதை விட இந்த உலகத்தில் எத்தனை ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேர் அட்மிஷன் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. எல்லாரும் வாழ்ந்தணுங்கிற ஒரு ஆசையில் தானே அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து போராடுறாங்க, உயிருக்கு தானே போராடிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நினைக்காம 89 செத்தது எதுக்கு நினைக்கணும் அப்படின்னு சத்தம் போட்டுருக்கணும். கோமா கூட பேசுவேன் அப்பெல்லாம், புரிஞ்சா கண்ணுங்களா? அந்த மாதிரி இப்போ உங்களுக்குன்னு ஒரு பவரை கோல் பண்ணிக்கோங்க. என் உடம்பு நல்லா இருக்குது, நான் மற்றவங்களுக்கு நல்லது செய்வேன். எந்த ரூபத்திலாம் செய்யலாமோ அது ஒரு டெய்லி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட ஒரு நல்லது தான். இந்த இதை அனுப்பிச்சி விட்டீங்கன்னா கூட ஒருத்தவங்க பார்த்தாலும் நல்லது தான். இந்த நல்லதை கூட செய்யலாமே, அதை கூட செய்யாமல் என்ன இருக்குது? இல்லை காசா பணமா? இல்லை நான் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்க போகிறேன், ஒன்றும் கிடையாது. ஓகே, இதை செய்கிறீங்களா? கொஞ்சம் பண்ணுங்க கண்ணுங்களா. ஓகே, ஐ வாண்ட் திஸ், டு இட். ஓகே ஓகே, ஒரு மந்திரம் என்ன? எதிராயே எசிராயே அப்படிங்கிற ஒரு மந்திரம். இதை சொன்னோம்னா that will give the power to manifest. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்துறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், ஒரு பவர் கிடைக்கும். இப்போ என்னை பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இந்த மோதிரத்தில் எதாவது இருக்கா, இந்த பாருங்க, அதை சொல்லணும். இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இதை நான் டச்சில் போவேன், எனக்கு அது கிடைக்கும். அதை நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு கூட நான் ஒரு பவர் பண்ணிடுவேன். இதுக்கு ஒரு இது பண்ணிவிட்டு இது ஓகே திஸ் இஸ் ஹேப்பனிங் அப்படி கொடுப்பேன். எங்கேயா கிடைச்சா இது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. எனர்ஜிஸ்லாம் அது கிடையாது. எங்கேயா கிடைச்சா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே கொஞ்சம் காலத்தில் எல்லா மக்களுக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் போகிற மாதிரி நான் பண்ண போகிறேன். பிகாஸ் ஐ கோயிங் டு ஸ்டாப் எவ்ரிதிங். தட் இஸ் அதனால் கருங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓகே, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஐ லவ் யூ ஆல். எப்படி சொல்கிறேன், இல்லை இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுங்கள். ஓகே.